சிங்கப்பூர். நான் இப்போ இருக்கிறது வந்து ஒய்எம்சிஏலேருந்து ஜஸ்ட் எடுக்கிறேன். பாருங்கள் ரோடெலாம் எப்படி இருக்குது, எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இது வந்து சிங்கப்பூர் பஸ்ஸு. ஸோ அங்கே மக்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ் மீன்ஸு. நான் இன்னைக்கு இந்த ஒய்எம்சிஏ இருக்கேன். இதுதான் என்னோடய ரூம் பார்த்துருக்கேன். இதுதான் என்னோடய ரூமு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் டூ இது பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டவல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வாசல் ரொம்ப சின்னது தான், பெருசாலாம் கிடையாது. இது வந்து ஷவரு ஹீட் அதிலே வரும் இவ்வளோதான். ஓ மை காட், பாருங்கள் எல்லா காரும் எப்படி செம்மையாக வருதுன்னு. நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எல்லா காரும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த கோட்டில் நிற்கிறானுங்க, எல்லாம் பக்காவாக நிற்கிது. இங்கே ஒரு கார் நிற்கிது, பக்காவாக நிற்கிது. நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வந்தது, இந்தியாவிலேருந்து நம்ம இங்கே வந்தோம் பாருங்க, ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்துட்டோம். வேறு ஏதோ ஒரு கிரகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது இங்கே சிங்கப்பூர் வந்து. பார்த்துக்கங்க, இனிமேல் நம்ம இந்த மாதிரி தான் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியே இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணியிருக்கேன், அந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் செம்மையாக. இந்த இதை அந்த இது கான்செப்டில் ஹலோ கைஸ், இதுதான் ரொம்ப மெயினான பிளேஸு. நம்ம எல்லா படங்கள்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த பில்டிங் பாருங்கள். இந்த 2 பில்டிங்கு செம்மையாக இருக்குது பாருங்க. நம்ம அம்பானி வீட்டு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங் பாருங்க கிட்டத்தட்ட இருக்கும் பயங்கரமாக. இதுதான் வந்து டேக்கா லிட்டில் இந்தியா. நம்ம முன்னாடி நைட்டில் வந்தோம், இப்போ வந்து பகலில் வந்து பார்க்கலாம். இங்கே இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க, தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் வாழ்றாங்க. கோல்டு ஷாப்ஸ், இந்த சைடும் கோல்டு ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து முஸ்தபா சென்டர். இப்போ இருக்கிற எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக. அங்கே சப்வே இருக்குது. பாருங்களா, நாடாடாது சொர்க்கமாக இருக்குது. அவ்வளோ க்ளீன் நீட்டாக இருக்குது. ஓ மை காட், இருக்கிற பக்கம் எல்லா பக்கமும் இப்படி தான் இருக்குது. இந்த சிக்னல் இருக்குது, இது வந்து சின்ன சந்து தான், சின்ன இதுதான். ஆனாலும் இதுக்கு வந்து சிக்னல் போட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப சின்னது, மெயின் ரோடு கூட இல்லை, சின்ன சந்து. ஆனால் இதுக்கு சிக்னல், இந்த சிக்னல் போட்டால் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம போகிறோம். இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் தான், ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான். எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. விதவிதமான ஃபுட்ஸ் இருக்குது இங்கே. வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. பரவாயில்ல, பயங்கரமாக இருக்குது. எல்லாம் சின்ன பசங்க விளையாண்டுட்டு சிங்கப்பூரியன் பிரேக்ஃபாஸ்ட். இது நான் சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன். சிங்கப்பூரியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரிவர் மாதிரி வந்து ஒரு ரிவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு. சிங்கப்பூர் ஃப்ரிட்ஜு செம்மையாக இருக்குது.
எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய இடம், லிட்டில் இந்தியா இதுக்கு. ஸோ இனிமேல் இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த முஸ்தஃபா மார்க்கெட் தான் இப்போ நான் போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு சோடா தைலமும் இந்த பச்சை கலர் தைலமும் இது பண்ணுவேன். இப்போ இந்த சைடெலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைனீஸாக தான் இருந்துச்சு நான் இருந்த இடத்துலலாம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ், எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்குது. டேக்கா சென்டர் இது பேர். எல்லோரும் தமிழ் தான். இங்கே சைனீஸே நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாம் தமிழாக தான் இருக்காங்க. ஸோ இது தமிழ் ஏரியா. இப்போ வந்து முஸ்தஃபா மார்க்கெட் போகிறோம். ஃபுல்லாக தமிழ் கடை தான். நம்ம ஊரில் எப்படி கடை இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கடை இருக்குமோ ஸோ அதே செட்டப்பில் தான் இருக்குது இங்கே. இந்தியா அதான் இந்தியான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இருக்கீங்களா? அதை போய் பார்ப்போமா. வாழைக்கடை, இந்தியன் மரபு கடை. முஸ்தஃபா சென்டர் இங்கே வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலு. இங்கே ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு கோடாய் தைலம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் வந்து இந்த பச்சை கலர் தைலம் ஒன்று வந்து அதை வாங்கிட்டு வந்தால் நல்லா கேட்கும். இது ஃபுல்லாக தமிழர்கள் ஏரியா தான் இந்த முஸ்தஃபா சென்டர். இதுதாங்க முஸ்தஃபா சென்டர். இதில் எல்லாமே இருக்கும், ஒன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ரெக்குவயர்மெண்ட் ஹாய் கைஸ், அரப் ஸ்ட்ரீட் போகிறோம். அரப் ஸ்ட்ரீட் இது எங்கே இருக்குன்னா பக்கத்தில் இந்த ரஃபேல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும். இல்லாட்டினா வில்லேஜ் பில்டிங். ரஃபேல் ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் அரப் ஸ்ட்ரீட் இருக்குது. லெட்ஸ் கோ டு அரப் ஸ்ட்ரீட். இது பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் அங்குலி. இங்கே ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது, மஸ்ஜித் அங்குலியா. இது வந்து பக்கத்தில் வந்து முஸ்தஃபா சென்டர் பக்கத்தில் இருக்குது. இது சென்ட்ரல் ஸ்கொயர், இது ஒரு மாலு. அதுக்கப்புறம் தேர்வுன்னு ஒரு இந்த இடத்துலலாம் ட்ரெஸ்ஸு கடைங்க இருக்குது அரபு ஸ்ட்ரீட்டில், பார்த்துக்குங்க. ஸோ அரேபியன்ஸ் பீப்புள்ஸோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஓல்டு மாடல் டீ கடைங்க தான். செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் மால்ஸாக தான் இருக்குது சிங்கப்பூர் ஃபுல்லாக. சிங்கப்பூர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாடா சொர்க்கம் மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பல இருக்குது. இதுதான் ஃபாரின். இதுக்கு தான் நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஏரியா தான் நம்ம தங்கணும். ஓகே, ஹலோ, இது சிங்கப்பூர் பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கா. இப்போ நான் வந்து கொட்டாங்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். அங்கே வந்து மலேசியா பஸ் இருக்குது, கோலாலம்பூர் ஸ்ட்ரெயிட்டாக. இங்கே குவீன் ஸ்ட்ரீட்னு ஒரு இது இருக்குது, அங்கே வந்து மலேசியா அவுட்டரில் தான் நிப்பாட்டுவாங்க. இது வந்து கோலாலம்பூரே போவாங்க. அதனால சரி அந்த ட்ராவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் போகிறேன்.